ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு தினமும் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது காலையில் கண் விழிச்சதும் சூரிய உதயத்தை பார்க்குறது. அதே மாதிரி தான் அன்னைக்கும் கண் விழிச்சதும் தன்னுடைய ஜன்னலை திறந்து சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக தயாரானார். ஆனால் சூரிய உதயத்துக்கு பதிலாக அன்னைக்கு அவர் பார்த்தது ஒரு பிச்சைக்காரரை தான் பார்த்தாரு. அரசருக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். இந்த ஏமாற்றத்தோடையே திரும்பினார், செவுத்தில் அடிச்சுக்கிட்டாரு. அதனால் அவர் தலையிலேருந்து கொஞ்சம் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இது, காலையில் இந்த பிச்சைக்காரர் முகத்தில் முழித்தோம், இந்த மாதிரி அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவம் வந்துடுச்சு. உடனே காவலர்களை அழைச்சி அந்த பிச்சைக்காரரை உடனே கூட்டிகிட்டு வாங்க அரசவைக்கு அப்படின்னு கட்டளை போட்டார். அந்த காவலர்களும் அந்த பிச்சைக்காரரை அரண்மனைக்கு கொண்டு வராங்க. அரசவையில் நிறுத்துறாரு. ராஜா ரொம்பவும் கோவமாக அவருக்கு தூக்கு தண்டனையை விதிச்சிடுறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணியிருக்கணும், வருத்தப்பட்டிருக்கணும், அழுதுருக்கணும். ஆனால் மாறா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இந்த பிச்சைக்காரருக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னதும் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாராம் அவர், ராஜா என் முகத்தில் முழிச்சதுனால அவருக்கு தலையில் அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் தான் வந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி ராஜா முகத்தில் முழித்தேன், ஆனால் தூக்கு தண்டனையே கிடச்சிருச்சு. இப்போ தெரியுதா யார் நிஜமான துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சிரிச்சாராம். இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சது தன்னோட தப்பு. உடனே அவரை விடுவிக்க சொல்லிட்டாராம். சில சமயங்களில் தைரியமாக இருந்து தன்னம்பிக்கையோடு பேசுகிறது தான் பல பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றும். இனிய காலை வணக்கம்.